ஆயுஷ் பணிவான வணக்கங்கள். மாநில திட்ட இயக்கம், உயர் தொழில்நுட்ப ஆய்வக நிர்வாகி மற்றும் பயிற்றுநர்கள் பணி. ஐடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டரோட பணிகள் என்ன? உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களின் திறன்மிகு வகுப்பறைகளில் தொழில்நுட்பம் சார்ந்த மற்றும் சாராத கூறுகளின் இணைப்புகள் 1லிருந்து 4 வரை உள்ளதை சேவை நிலைப்படியும் பராமரித்தல் செய்தல் வேண்டும். ஒரு 1 to 4 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பெருசாக கொடுத்துருக்காங்கன்னா, சிஸ்டம் அப்டைம், சிஸ்டம் எப்போ ஆன் பண்ணணும், எப்போ ஆஃப் பண்ணணும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், இந்த எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஆகிறது, அப்புறம் கிரிட்டிக்கல் பக்ஸ் அண்ட் இஷ்யூஸு, அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அப்புறம் இஷ்யூஸ் ரெசல்யூஷன் இது பண்ணுறது ஃபைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அப் டைம், ஐடெக் லேப் அண்ட் கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் ரிப்போர்ட் டைம் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி வரையும் சிஸ்டம் ஒர்க்கு போட்டு வச்சுருக்காங்க. இது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டேமேஜ் ஃபர்னிச்சர்ஸ், ஒரு ஃபர்னிச்சர்ஸ் எதாவது டேமேஜ் ஆகிடுது ஐடெக் லேபில் அப்படின்னா அது 7 நாளைக்குள்ளே மாற்றி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் வித்தின் 1 ஒர்க்கிங் டேயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஒர்க்கிங் டேலுக்குள்ளே முடிக்கணும், இல்லைனா 2 ஒர்க்கிங் டேயில் முடிச்சு கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் காலையில் 8 மணிலேருந்து 6 மணி வரையும் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்டெண்டட் எஸ்எல்ஏ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலோட ஒர்க்கிங் ஹவர் காலையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கூலோட ஒர்க்கிங் ஹவர் காலைல 9:30 மணிலேருந்து 5 மணி வரையும் இருக்கணும் அப்படின்றது கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் இது தெளிவாக தெரியுது, காலையில் 8 மணிலேருந்து 6 மணி வரையும் சிஸ்டம் அப்டேட்டில் இருக்கணும், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அதே டைமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் இல்லை, அதிகமான கடினமான பணி தான் இது. எனக்கு கொடுக்குற 9,000 எவ்வளோ சம்பளம் இதுக்கு? 9,700 மாதத்துக்கு. இந்த 9,700 மாதத்துக்கு 10 பணிகள், 10 பணிகளுக்குள்ள சின்ன சின்ன உட்கூறுகள். 2வது, தொழில்நுட்ப குறைபாடுகள் இணையதள வசதி வழங்கியுள்ள நிறுவனங்கள் மற்றும் மின்சாரத்துடன் உடனடியாக அணுகி சரி செய்யணும். தீ, வெள்ளம், திருட்டு போன்ற அவசர நிலை காவல் ஏற்பட்டுச்சுன்னா காவல், தீயணைப்பு மற்றும் மையக்கட்டுப்பாட்டாளருடன் தொடர்பு கொண்டு அவர்களோட குறைகளை சரி செஞ்சுக்கணும். அப்புறம் மையக்கட்டுப்பாட்டாளருடன் ஒருங்கிணைந்த குறைகளை சரி செஞ்சுக்கணும். முக்கியமான தகவல்களை பாதுகாக்க தரவு தனியுரிமை மற்றும் ரகசிய தன்மை கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர் தொழில்நுட்ப ஆய்வுகளில் ஏற்படும் திறன்மிகு வகுப்பு பயன்படுத்தும் போது ஏற்படுகிற பிரச்சனைகளை உடனடியாக வட்டார வளமைய பயிற்றுனர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், உதவி திட்ட அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள், முதன்மை கல்வி அலுவலர்களோட மாநில திட்ட ஒருங்கிணைப்பாளரோட உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் கற்பித்தலின் போது தொழில்நுட்பத்தை திறம்பட ஒருங்கிணைக்கும் போது ஏதுவாக தேவையான உதவிகளை வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்பா எவ்வளோப்பா வேலை கொடுப்பீங்க. அடுத்து இது வேறு, எமிஸ் அண்ட் யூடைஸ், இதுதான் முக்கியமாக இருக்குது. எமிஸ் அண்ட் யூடைஸ் தரவுகளை தங்களது பள்ளிக்கும் பார்க்கணும், தங்கள் பள்ளியோடு இணைக்கப்பட்டுள்ள குறுவுல பள்ளிகளுக்கும் பார்க்கணும். அடுத்து, தரவு உள்ளிட்டின் சிறந்த நடைமுறைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல் பொருட்டு பள்ளி மற்றும் இருந்த நிறுவனங்களால் நடத்தப்படும் பயிற்சிகளை கலந்துக்கணும். அப்புறம் பள்ளிக்கல்வி இயக்ககம், தொடக்கல்வி இயக்ககம், ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்கமும் வழங்கப்படும் அவ்வப்போது வழங்கப்படும் இதர அறிவுரைகளையும் நடைமுறைப்படுத்தணும். சிம்பிளாக சொல்ல போனால் என்னங்க, 9,700 கொடுக்குறாங்க, 9,700 கொடுத்துட்டு 90,000 வேலை வாங்குறாங்க. அதுதாங்க உண்மை. மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி. யாதும் முறை யாவரும் கேளு. அவங்க ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தகவல்லாம் எந்த யூடியூப் தளத்திலும் பதிவிடாமல் இருக்காங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.